உலகெங்கிலும் உள்ள மிஸ்டர் லேடிஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். எந்த முறையில் உடலுறவில் ஈடுபட்டால் கருத்தரிக்க வாய்ப்பு அதிகம்? ஒரு உண்மை என்னன்னா, ஏராளமான ஆய்வுகள் நடத்திட்டாங்க. குறிப்பா இந்த பொசிஷன்ல செய்தா கருத்தரிக்கிறது அப்படின்றது இல்லை. நீங்க எந்த முறையில் வேணாலும் பால் உறவு வைத்துக்கலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆணுக்கு விந்து வெளியேற்ற வேண்டும். இரண்டாவதாக ஃப்ரீக்வன்சி நிறைய வச்சுக்கோங்க. டெய்லி வச்சுக்கலாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வச்சுக்கலாம். வாரத்துக்கு 4 முறைக்கு மேலே வச்சுக்கிட்டிங்கன்னா கருத்தரிக்கிற வாய்ப்பு 83%. 3 முறை வாரத்துக்கு செக்ஸ் வச்சுக்கிட்டீங்க எல்லா வாரமும் 64%. 2 முறை வச்சுக்கிட்டிங்கன்னா 44%. வாரத்துக்கு ஒரு முறை தான் செக்ஸ் வச்சுக்கிறீங்கன்னா 17%. அப்போ எவ்வளோ செக்ஸ் அதிகமாக வைக்கிறீங்களோ அதுதான் முக்கியம். பொசிஷன் எப்போ முக்கியம்னா, ஒரே ஒரு கண்டிஷன். ஒரு பெண்ணுக்கு கர்ப்பப்பை யூஸ்வலாக பின்னால் இருக்கும், பின்பக்கமாக சாஞ்சிருக்கும். அது முன்பக்கமாக சிறுநீர் பை மேலே ஆன்டிவெர்டட் ஆன்டிஃப்ளக்ஸ்டு அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன் ஒரு பர்டிகுலர் கண்டிஷனில் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு ஒரு இந்த டாகி ஸ்டைல்னு வாங்க, பின்பக்கமாக இருந்து ஆண் ஒரு மிருகங்கள் மாதிரி பெண் முன்னால் முட்டி போட்டு இருக்கிறது, ஆண் பின்பா இருந்து செக்ஸ் பண்ணுறது, டாகி ஸ்டைல். அந்த முறையில் செக்ஸ் பண்ணால் கருத்தரிக்கிற வாய்ப்பு அதிகம் என்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மற்றபடி இயல்பாக ஒரு பெண்ணுக்கு இந்த பொசிஷனில் நல்லது, தலாணி வச்சுக்கோங்க, இல்லை இந்த மாதிரி இருங்க, இது எதுவுமே உண்மை அல்ல. என்ன பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிடுறேன். அப்போ நம்பர் 1, ஒரு 10-15 நிமிடங்கள் படுத்திருக்கலாம். அது கருத்தரிக்கிற வாய்ப்பை கொஞ்சம் அதிகப்படுத்தும். இரண்டாவது, உடனே போயிட்டு பாத்ரூமில் தண்ணி வச்சு வாஷ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு அந்த விந்து திரவமெல்லாம் வெளியே வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது, கவலைப்படுறீங்க அப்படின்னா ஒரு டவல் வச்சு வெளியே தொடச்சிடலாம். வெளியே வரக்கூடிய அணுக்களை திரவத்தை மட்டும் ஒரு டவல் மாதிரி துணி வச்சு தொடச்சிடலாம். மற்றபடி பெண்ணுறுப்புல வாஷ் பண்ணக்கூடாது. தண்ணி பட்ட உடனே விந்தணுக்கெல்லாம் அழிந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, விந்து 7-8 pHலையும் ஆஸ்மோலாலிட்டி 320-380 வரைக்கும் தான் உயிர் வாழும். நீங்க தண்ணி பட்டதுன்னா உடனே எல்லா உயிரினங்களும் அழிஞ்சு போயிடும். அதனால எடுத்த உடனே செக்ஸ் முடிஞ்ச உடனே பாத்ரூம் போய் வாஷ் பண்ணக்கூடாது. ஒரு 10-15 நிமிடங்கள் அப்படியே படுத்திருக்கலாம். மற்றபடி செக்ஸ் முடிஞ்சு கொஞ்ச நேரத்திலேயே திரவம் எல்லாம் வெளியே தான் வரும். இதை பார்த்து பெரும்பாலான குழந்தை இல்லாத தம்பதிகள் பயந்துருவாங்க. எல்லாம் வெளியே வந்துடுது, வெளியே தான் வரும். ஏன் அப்படின்னா, விந்து திரவம் ஒரு 85% 90% திரவம் தான். ஒரு 5% தான் விந்து பையிலிருந்து வரக்கூடிய அணுக்கள். ஒரு 45% செமைனல் வெசைக்கிள் அப்படின்னு வரக்கூடிய ஒரு செமைனல் வெசைக்கிள்லேருந்து வரக்கூடிய திரவம். இன்னும் ஒரு 45-50% புராஸ்டேட் சுரப்பிலிருந்து வரக்கூடிய திரவம். இந்த திரவம்லாம் ஏன் வருது அப்படின்னா, பெண்ணுறுப்பு அமிலத்தன்மையில் இருக்கும், அதில் அமிலம் கொஞ்சம் இருக்கும். அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான காரம் இந்த விந்து பையில் இருக்கும், இந்த விந்து திரவத்தில் இருக்கும். அதை நியூட்ரலைஸ் பண்ணணும். விந்து உறையிறதுக்கான கெமிக்கல்ஸ் இருக்கும், மறுபடியும் அது நீர்த்து போகிறதுக்கான கெமிக்கல்ஸ் இருக்கும். விந்து அணுக்களுக்கு தேவையான கொஞ்சம் குளுக்கோஸ் இருக்கும். இந்த மாதிரி பல கெமிக்கல்ஸ் அந்த விந்து திரவத்தில் இருக்கு. இதெல்லாம் கொடுக்கறதுக்கு தான் புராஸ்டேட் சுரப்பி, செமைனல் வெசைக்கிள் இருந்து வர திரவங்கள் பயன்படுது. அதனால நீங்க எந்த தேதிகளில் வச்சுக்கிறீங்க, எந்த பொசிஷன்ல வைக்கிறீங்க, இதுவெல்லாம் முக்கியம் அல்ல. 2 விஷயம் நம்ம சொல்லியிருக்கோம். ரெகுலரா செக்ஸ் வச்சுக்கோங்க எல்லா நாட்கள்லையும், அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள். எல்லா பொசிஷன்லையும் பண்ணலாம். குறிப்பிட்ட பொசிஷன்
ஃபேவரைட் அப்படின்னு இல்லை. 550 பொசிஷன்ஸ் இருக்குது செக்ஸ் பண்ணுறதுக்கு. இன்னும் உண்மையை சொன்னால் நீங்கள் செக்ஸ் ஆரம்பித்து ஒரு 5-10 பொசிஷனையாவது மாற்றி மாற்றி பண்ணும்போது 2 பேருக்கும் அது ஒரு கேம் மாதிரி கிளர்ச்சி அடைய செய்யும். ஆண்கள் மட்டுமே மேலேருந்து செக்ஸ் பண்ணும்போது பெரும்பாலான பெண்கள் செக்ஸை என்ஜாய் பண்ணுறதில்ல. அவங்களுக்கு அந்த உண்மையான த்ரில் எக்ஸைட்டேஷன் கிடைக்கிறதில்ல. 2வது, ஆண்கள் புரிந்து கொண்டு பெண் உச்சகட்டம் அடையலை, விந்து வெளியேறிச்சு ஆணுக்கு, பெண் உச்சகட்டம் அடையலை, அந்த கிளைட்டோரிஸை அவர்கள் செக்ஸ் அதோடு நிறுத்தாமல் கிளைட்டோரிஸை தொடர்ந்து தூண்டி அந்த பெண் உச்சகட்டம் அடைகிற வரைக்கும் தூண்டி அவங்களும் உச்சகட்டம் அடைந்த பிறகு 2 பேரும் சேர்ந்து செக்ஸை முழுமைப்படுத்தணும். வணக்கம். உங்களுக்கான சந்தேகங்களை நீங்கள் கீழே கமெண்ட்டில் கொடுங்க. அடுத்த நிகழ்ச்சியில் அந்த சந்தேகங்களுக்கான தீர்வை பார்ப்போம். வணக்கம்.